ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்ட்டு. கண்டிப்பாங்க நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். இன்றைக்கி ஆட்டுக்கறியோட குடல் வச்சு தான் நல்ல ஒரு சூப்பராக கிரேவி செய்ய போகிறேன். ஆட்டுக்கறியோட குடல் கிரேவியில் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஆட்டுக்கறி குடலில் விட்டமின் B12 இருக்குது. நம்மளுடைய ஹேருக்கு ஸ்கின்னுக்குலாம் ரொம்பவுமே நல்லதுங்க. இந்த ஆட்டுக்கறி குடலில் ப்ரோட்டீனும் இருக்குது. மாதத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஆட்டுக்கறி குடல் எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்கறி குடலை போட்டுக்கலாம். கடையிலே கேட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு நல்லா கையாலேயே பசஞ்சு விட்டுக்கோங்க. கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆட்டுக்கறி குடலை ஃபஸ்ட்டு க்ளீனிங் தாங்க ரொம்பவுமே முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதில் இருக்கிற அந்த கவுச்சி வாசனை இல்லாமையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியும் நீங்கள் இதை ஒரு 4-5 தடவையாவது நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சமைச்சு கொடுத்தீங்கன்னா குடலே சாப்பிட பிடிக்கலன்றவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நிறைய தண்ணி ஊற்றி 4-5 தடவை நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. 4-5 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்ல சூடாக தண்ணி கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் எடுத்து வச்சுருக்கிற குடலை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இந்த சூடான தண்ணியிலேயே கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குடலெல்லாம் வரைச்சிட்ருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சமும் கவுச்சி வாசனை இருக்காது. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். பேன் வச்சுக்கோங்க. ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாம், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய். இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்ததை வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயம், பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் 1, 2மே போட்டு சமைக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் கிரேவிக்கு. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்குடலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2-3 நிமிஷம் நல்லா சுருள வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பொடி பண்ணிட்டு வந்த பொடியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி பண்ணும்போது நல்ல கிரேவி கமகமன் வாசனையாக இருக்கும். ஒரு வேளை இந்த மாதிரி பொடி பண்ண டைம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மிளகு, ஜீரகம், சோம்பு பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாகவும் தண்ணி ஊற்றிக்க வேண்டாம். குடல்லையே ஆல்ரெடி தண்ணி நிறையவே விடும். இப்போ மூடி போட்டு விட்டு 5-6 விசில் அல்லது 7 விசில் கூட விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல சூப்பராக குடல் எந்த அளவுக்கு நல்ல வெந்திருக்கு. கொஞ்சமும் கவுச்சி வாசனை இல்லாமையே கமகமன் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு வேளை இது குழம்பா வேணும் அப்படின்னா, கிரேவி பிடிக்கிறவங்களுக்கு கிரேவி இதுலேருந்து தனியாக எடுத்து வச்சு, குழம்பா வேணும்னா இதுலேயே தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றிக்கோங்க. குழம்பாயிடும். எப்படி ஐடியா சூப்பராக தானே இருக்குது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். நல்ல சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.